பாருங்க சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு பாயாசம். இது எத்தனை பேர் செஞ்சுருக்கீங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் பாயாசம் கிறிஸ்மஸ்க்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப பாராட்டுவாங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வர ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயாசம். இதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 1 கப் அளவுக்கு மக்ரோனி எடுத்திருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். மாவு ஜவ்வரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் முந்திரியும் திராட்சையும் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பாதாம் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க, கட் பண்ணி போட்டுக்கோங்க. நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். சுகர் நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அந்த டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் தேவைப்படும். 1/2 லிட்டர் திக்கான பால் நான் காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்கிறத பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டு பேன் வச்சுக்கோங்க, அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் பொங்கி வராமல் இருக்கும். இதுக்கு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய்யே போதும். நான் எடுத்த அளவுக்கு அதுக்கு மேலே போடாதீங்க. பாருங்கள் நெய் மெல்ட் ஆகட்டும். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸை கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் முந்திரியை நான் முழுசாகவே போட்டிருக்கேன். நம்ம வீடியோக்காக கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உடச்சி போட்டுக்கோங்க. இது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வெள்ளையான ஒரு பாயாசம் செய்வோம். அதில் அந்த மாதிரி கோல்டன் கலர் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ நான் இதை எடுத்துடுறேன். இதே நெய்யில் பாருங்கள் எல்லாமே எடுத்துடுங்க. பாருங்கள் இதே நெய்யில் நம்ம 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வறுத்துக்கலாம். பாருங்கள் நான் எடுத்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி 4 பேர் சாப்பிட்லாம். இந்த பாயாசம் நிறையவே வரும். நான் கடைசியில் காமிக்கிறேன் பாருங்கள். இதை நெய்யில் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே மக்ரோனியும் போட்டு கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நம்ம ஜவ்வரிசி நெய்யில் போடும்போது கொஞ்சம் பொரியிற மாதிரி வரும். மக்ரோனி கொஞ்சம் நேரம் பிடிக்கும் வேகிறதுக்காக. அதனால் கொஞ்சமாக வறுத்துட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஜவ்வரிசி பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு. நீங்கள் டைரெக்டாக ஜவ்வரிசி போட்டு தண்ணியில் வேக வச்சிங்கன்னா கஞ்சி மாதிரி ரொம்ப கஞ்சி மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சமாக வறுத்துட்டு வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும் அந்த வளவளப்பு தன்மை. பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இதுக்கு ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கிறேன். டைரெக்டாக நான் பால் போடலை. பால் இது ஜவ்வரிசியும் மக்ரோனியும் வெந்த வாட்டி நான் கடைசியாக ஆட் பண்ணிக்கிறேன். பால் தண்ணி சேர்த்தாமல் நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க. பாருங்கள் 2.5 கப் அளவுக்கு நான் தண்ணி போட்டு இப்போ ஜவ்வரிசியும் இந்த மக்ரோனியும் நல்லா வேகட்டும். இதுக்கு மூடி ஃபுல்லாக போட்டு மூடி வைக்காதீங்க. ஒரு அரை பங்கு ஓப்பனாக இருக்கிற மாதிரி வேக வைங்க. இல்லைன்னா பொங்கி வரும். நம்ம நெய் போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே வெளியில் வந்துடும். பாருங்கள் இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள் ஜவ்வரிசியும் வெந்துடுச்சு, மக்ரோனியும் வெந்துடுச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் நம்ம பால் போடுறோம் இல்லையா, அதில் மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வெந்துடும். பாருங்கள் 1/2 லிட்டர் பால் அப்படியே காய்ச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இந்த ஸ்வீட் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேர் இந்த ஸ்வீட் செஞ்சுருக்கீங்கன்னு தெரியாது. நீங்கள் மக்ரோனியும் ஜவ்வரிசியும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு டைமு. இந்த பண்டிகைக்கே கூட நீங்கள் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு பாயசத்தையே மறந்துடுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. பாருங்கள் நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு இன்னும் ரிச்சாக வேணும்னா மில்க் மெய்டு, பால்கோவா, சர்க்கரை சேர்க்காத பால்கோவா அந்த மாதிரி ஏதாவது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் மூடி போடாதீங்க, பால் போட்டிருக்கிறதால ரொம்ப பொங்கும். நான் லைட்டாக தான் மூடி வச்சுருக்கேன். அப்பப்போ பக்கத்தில் இருந்து கொஞ்சமாக கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஃப்ளேம் கொஞ்சமாக குறைச்சி வச்சுட்டு வச்சு விட்டுருங்க. பாருங்கள் இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. பால் கூட பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, பாதி அளவுக்கு வந்துடுச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக கூட நீங்கள் மில்க் நீங்கள் திக்கான பால் கூட ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஆவின் பால் தான் 1 பேக்கெட் அளவுக்கு போட்டேன். இப்போ சுகர் இதுக்கு நீங்கள் எவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் வெல்லம் போடுறதா இருந்தால் கொஞ்சம் பாகு மாதிரி காய்ச்சிட்டு வடித்து போட்டுக்கோங்க. இந்த மண்ணெல்லாம் இருக்கும் அதுக்காக. பாருங்கள் நான் இன்றைக்கி ஒரு நான் எடுத்த கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு சுகர் போட்டுக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ரொம்ப இனிப்பாக சாப்பிட்றவங்களா இருந்தால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த பால்லையே எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்கள் இந்த மக்ரோனி பாயாசம்.
நல்லா உங்களுக்கு திக்காக ரிச்சாக இருக்கும். மில்க் மேடு கூட கொஞ்சமாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டே இருங்க. இது கொதிக்க கொதிக்க நல்லா திக்காயிட்டு வரும். பாருங்கள், நம்ம போட்ட சுகர் எல்லாமே கரைஞ்சிடுச்சு. கொஞ்சம் ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டே நீங்கள் கலந்து விடுங்க. அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கெட்டிப்பட்டு வரும். ரொம்ப கெட்டியாக செய்யாதீங்க. மிதமான திக்னஸில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம இன்னும் ஏலக்காய் பொடி மட்டும்தான் போடலை. நான் ஏலக்காய் பொடி ஏன் போடலைன்னா, கடைசியாக போட்டோன்னா கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக நான் லாஸ்ட்டில் இறக்குறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் ஏலக்காய் பொடி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எப்படி வந்திருக்கு இந்த பாயாசம். உங்களுக்கு பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயாசம். பாருங்கள், இப்போ நான் வந்து இறக்க போகிறேன். ஒரு ஏலக்காய் பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் கொஞ்சமாக சுகர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சிருக்கேன். வீட்டில் அரைச்ச ஏலக்காய் பொடி தான். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் ஆனவுடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஜவ்வரிசி மக்ரோனி பாயாசம். செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப மற்ற பாயாசத்தை விட இந்த பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எப்படி இருக்குது. நல்லாவே திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம கெட்டியாக பண்ணோன்னா நல்லா கெட்டியாகிடும், அல்வா மாதிரி ஆகிடும். அதுக்காக பாருங்கள், இந்த ஸ்டேஜ் கரெக்டானது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பு. இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், நான் 1 கப்பு மக்ரோனி 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்தேன். எவ்வளோ பாயாசம் வந்திருக்கு பாருங்கள் நீங்களே. ஒரு ஃபேமிலிக்கு நம்ம சாப்பிட்லாம் இல்லையா, அவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் பாயாசம். பாருங்கள் விவர்ஸ், ஜவ்வரிசி மக்ரோனி பாயாசம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, அதுவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி பாயசத்தை செஞ்சு அசத்துங்க. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.